மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SAS அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரத்தேர்வு 3. ஆல்ரெடி இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் பார்ட்டில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல் செகண்ட் பார்ட்டோட தொடர்ச்சி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஃபஸ்ட் ஒன், மையவிலக்கு விசை என்பது மையத்தை நோக்கி செயல்படும் விசையாகும். செகண்ட் ஒன், தயிர் கடையப்படும் போது வெண்ணெய் பிரித்தெடுக்கப்படுவது மையவிலக்கு விசையால்தான். ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி ஆனால் 2 காரணம் தவறு. ஆப்ஷன் பி, கூற்று 1 2 சரி அல்ல. ஆப்ஷன் சி, கூற்று 1 தவறு மற்றும் 2 சரி. ஆப்ஷன் டி, கூற்று 1 2 தவறல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், மையவிலக்கு விசை என்பது மையத்தை நோக்கி செயல்படும் விசையாகும். செகண்ட் ஒன், தயிர் கடையப்படும் போது வெண்ணெய் பிரித்தெடுக்கப்படுவது மையவிலக்கு விசையால்தான். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 தவறு மற்றும் 2 சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சிஜனை விண்வெளியில் இல்லாமல் வளிமண்டலத்தில் அமைய செய்வது. ஆப்ஷன் ஏ, மூலக்கூறுகளுக்கிடையான ஈர்ப்பு. ஆப்ஷன் பி, பூமியின் புவியீர்ப்பு விசை. ஆப்ஷன் சி, பூமியின் காந்தப்புலம். ஆப்ஷன் டி, சூரிய கதிர்வீச்சுக்கள். ஓகே, ஆக்சிஜனை விண்வெளியில் இல்லாமல் வளிமண்டலத்தில் அமைய செய்வது. இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பூமியின் புவியீர்ப்பு விசை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, மீட்சி மோதலில் இரு பொருட்களின் சார்பு திசைவேகம் மோதலுக்கு முன் மற்றும் பின் திசைவேகங்களின் எண் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். ஆப்ஷன் பி, பரும திசைவேகத்தின் தலைகீழ் மதிப்பு அமுக்கா எண் ஆகும். ஆப்ஷன் சி, அழுத்தம் மற்றும் அலகுகளின் தகைவின் சமமானவை. ஆப்ஷன் டி, இளமை திருப்புத்திறன் தேர்வு செய்யப்படும் அச்சினை பொறுத்ததல்ல. ஓகே, மறுபடியும் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஆப்ஷன் ஏ, மீட்சி மோதலில் இரு பொருட்களின் சார்பு திசைவேகம் மோதலுக்கு முன் மற்றும் பின் திசைவேகங்களின் எண் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். ஆப்ஷன் பி, பரும திசைவேகத்தின் தலைகீழ் மதிப்பு அமுக்க எண் ஆகும். ஆப்ஷன் சி, அழுத்தம் மற்றும் அலகுகள் தகைவின் சமமானவை. ஆப்ஷன் டி, நிலைமை திருப்புத்திறன் தேர்வு செய்யப்படும் அச்சினை பொறுத்ததல்ல. ஓகே, தவறான கூற்றை தேர்ந்தெடு. இப்போ இதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி,
நிலைமை திருப்புத்திறன் தேர்வு செய்யப்படும் அச்சினை பொறுத்ததல்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 தனி ஊசலின் அலைவு காலம் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. அவைகளின் நீளத்திற்கான விகிதம் முறையே. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 4:01, ஆப்ஷன் பி 1:04, ஆப்ஷன் சி 1:01, ஆப்ஷன் டி 1:02. ஓகே, 2 தனி ஊசலின் அளவு காலம் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. அவைகளின் நீளத்திற்கான விகிதம் முறையே. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4:01. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 மீட்டர் ஆழத்தில் ஒருவர் நீந்தும் போது அவர் மீது ஏற்றப்படும் அழுத்தம் ஏ அதிகரிக்கும், பி குறையும், சி மாற்றம் அடையாது. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஏ மட்டும் சரி, ஆப்ஷன் பி பி மட்டும் சரி, ஆப்ஷன் சி ஏ மற்றும் சி சரி, ஆப்ஷன் டி பி மற்றும் சி சரி. ஓகே, 10 மீட்டர் ஆழத்தில் ஒருவர் நீந்தும் போது அவர் மீது ஏற்றப்படும் அழுத்தம் ஏ அதிகரிக்கும், பி குறையும், சி மாற்றமடையாது. அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏ மட்டும் சரி. 10 மீட்டர் ஆழத்தில் ஒருவர் நீந்தும் போது அவர் மீது ஏற்றப்படும் அழுத்தம் அதிகரிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஒருவர் பந்தினை பிடிக்கும்போது பந்தின் திசைவேகத்தில் தனது கைகளை தாழ்த்துகிறார். காரணம் ஆர். மிக குறுகிய கால இடைவெளியில் உந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் சராசரி விசை மிக அதிகமாக இருக்கும். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கூற்று ஏ மற்றும் ஆர் காரணம் சரி, ஆப்ஷன் பி கூற்று ஏ சரி ஆனால் ஆர் காரணம் தவறு, ஆப்ஷன் சி கூற்று ஏ தவறு ஆனால் ஆர் காரணம் சரி, ஆப்ஷன் டி கூற்று ஏ சரி ஆர் காரணம் என்பது ஏவின் தவறான விளக்கம். ஓகே, கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஒருவர் பந்தினை பிடிக்கும்போது பந்தின் திசைவேகத்தில் தனது கைகளை தாழ்த்துகிறார். காரணம் ஆர். மிக குறுகிய கால இடைவெளியில் உந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் சராசரி விசை மிக அதிகமாக இருக்கும்.
இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று ஏ மற்றும் ஆர் காரணம் சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். துணிவு. ஏ. விசையை அழுத்தத்துடன் கூட்ட இயலாது. காரணம் ஆர். அவைகளின் பரிமாணங்கள் வெவ்வேறு. இவ்வாறு பின்பு தொகுப்பிலிருந்து உங்கள் விடையை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் பி. ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஆப்ஷன் சி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறு. ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஓகே, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். துணிவு. ஏ. விசையை அழுத்தத்துடன் கூட்ட இயலாது. காரணம் ஆர். அவைகளின் பரிமாணங்கள் வெவ்வேறு. இவ்வாறு பின்வரும் தொகுப்பிலிருந்து உங்கள் விடையை தெரிவு செய்க. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன். எரிபொருள் ஒன்றின் பாதை பரவளைவு ஆகும். செகண்ட் ஒன். புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 0 ஆகும். தேர்ட் ஒன். ஈர்ப்பியல் மாறிலிகளுக்கு அலகு மற்றும் பரிமாணங்கள் கிடையாது. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 2 சரியானவை ஆனால் 3 தவறு. ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 சரியானவை ஆனால் 2 தவறு. ஆப்ஷன் சி. 1, 2, 3 ஆகிய அனைத்தும் சரியானவை. ஆப்ஷன் டி. 2 மற்றும் 3 சரியானவை ஆனால் 1 தவறு. ஓகே, கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன். எரிபொருள் ஒன்றின் பாதை பரவளைவு ஆகும். செகண்ட் ஒன். புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 0 ஆகும். தேர்ட் ஒன். ஈர்ப்பியல் மாறிலிகளுக்கு அலகு மற்றும் பரிமாணங்கள் கிடையாது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 2 சரியானவை ஆனால் 3 தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நிலைத்திருக்கும் போது 100 மீட்டர் நீளம் கொண்ட ராக்கெட் 0.8 சென்டிமீட்டர் வேகத்துடன் செல்லும் போது நிலையான பார்வையாளர் அதன் நீளத்தினை எந்த மதிப்பாக அளவிடுவார்? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 60 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி 80 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி 100 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி 0.
ஓகே. நிலைத்திருக்கும் போது 100 மீட்டர் நீளம் கொண்ட ராக்கெட் 0.8 சென்டிமீட்டர் வேகத்துடன் செல்லும் போது நிலையான பார்வையாளர் அதன் நீளத்தினை எந்த மதிப்பாக அளவிடுவார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 60 சென்டிமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மிதிவண்டியில் உள்ள டைனமோ மாற்றுவது? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ இயந்திர ஆற்றலை வெப்ப ஆற்றலாக, ஆப்ஷன் பி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக, ஆப்ஷன் சி இயந்திர ஆற்றலை ஒளி ஆற்றலாக, ஆப்ஷன் டி மின் ஆற்றலை வெப்ப ஆற்றலாக. ஓகே. மிதிவண்டியில் உள்ள டைனமோ மாற்றுவது? இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. விசை வாட், உந்தம் ஜூல், திறன் கிலோகிராம் மீட்டர் வினாடி ஸ்கொயர், ஆற்றல் மின்சாரம். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 4 1 2 3, ஆப்ஷன் பி 3 2 1 4, ஆப்ஷன் சி 3 1 2 4, ஆப்ஷன் டி 4 3 1 2. ஓகே. பொறுத்துக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 3 1 2. ஃபர்ஸ்ட் ஒன் விசை மின்சாரம், உந்தம் கிலோகிராம் மீட்டர் வினாடி ஸ்கொயர், தேர்ட் ஒன் திறன் வாட், ஃபோர்த் ஒன் ஆற்றல் ஜூல். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. தொழில்நுட்பம், அறிவியல், தத்துவம். ஃபர்ஸ்ட் ஒன் விமானம், நியூட்டனின் தத்துவம். செகண்ட் ஒன் காற்று பலூன், பெர்னோலிஸ் தத்துவம். தேர்ட் ஒன் ராக்கெட், வெப்ப இயக்க விதி. ஃபோர்த் ஒன் நீராவி இயந்திரம், பயாண்ட் விசை. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 1 3 2 4, ஆப்ஷன் பி 3 1 4 2, ஆப்ஷன் சி 4 2 3 1, ஆப்ஷன் டி 2 4 1 3. ஓகே. கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 2 4 1 3, ஆப்ஷன் டி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் விமானம் பெர்னோலிஸ் தத்துவம். செகண்ட் ஒன் காற்று பலூன் பயாண்ட் விசை. தேர்ட் ஒன் ராக்கெட் நியூட்டனின் தத்துவம். ஃபோர்த் ஒன் நீராவி இயந்திரம் வெப்ப இயக்க விதி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கீழ்வருவனவற்றுள் எவை சரி? ஃபர்ஸ்ட் ஒன், வேலை ஈக்குவல் டு விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. செகண்ட் ஒன், திறன் ஈக்குவல் டு வேலை பை காலம். தேர்ட் ஒன், விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசைவேகம். ஃபோர்த் ஒன், முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேகம் பை காலம். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3. ஆப்ஷன் பி 2, 3 மற்றும் 4. ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4. ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 4. ஓகே, கீழ்வருவனவற்றுள் எவை சரி? ஃபர்ஸ்ட் ஒன், வேலை ஈக்குவல் டு விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. செகண்ட் ஒன், திறன் ஈக்குவல் டு வேலை பை காலம். தேர்ட் ஒன், விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசைவேகம். ஃபோர்த் ஒன், முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேகம் பை காலம். இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 4. வேலை ஈக்குவல் டு விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. செகண்ட், திறன் ஈக்குவல் டு வேலை பை காலம். ஃபோர்த் ஒன், முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேகம் பை காலம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் திசைவேகமானது அதன் முந்தைய மதிப்பில் இருந்து பாதியாக குறைக்கப்பட்டால் அப்பொருளின் இயக்க ஆற்றல் எந்த அளவிற்கு குறையும்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1/3, ஆப்ஷன் பி 1/4, ஆப்ஷன் சி 1/5, ஆப்ஷன் டி 1/2. ஓகே, ஒரு பொருளின் திசைவேகமானது அதன் முந்தைய மதிப்பில் இருந்து பாதியாக குறைக்கப்பட்டால் அப்பொருளின் இயக்க ஆற்றல் எந்த அளவிற்கு குறையும்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1/4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தனி ஊசலின் நிலையை அறிய தேவையான பொதுநிலை ஆயங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. ஓகே, ஒரு தனி ஊசலின் நிலையை அறிய தேவையான பொதுநிலை ஆயங்களின் எண்ணிக்கை. அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மீட்டர் நிறையுள்ள ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை F-இன் மதிப்பு. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நிறை பை முடுக்கம், ஆப்ஷன் பி நிறை ஸ்கொயர்ட் இன்ட்டு முடுக்கம்,
ஆப்ஷன் சி நிறை இன்ட்டு முடுக்கம். ஆப்ஷன் டி முடுக்கம் பை நிறை. ஓகே. m நிறையுள்ள ஒரு பொருளின் மீது செய்யப்படும் விசை F இன் மதிப்பு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிறை இன்ட்டு முடுக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட விசைகளில் எது அழிவின்மை அற்ற விசையாகும்? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ உராய்வு விசை. ஆப்ஷன் பி சுருள் விசை. ஆப்ஷன் சி ஈர்ப்பு விசை. ஆப்ஷன் டி புவியீர்ப்பு விசை. ஓகே, கீழ்கண்ட விசைகளில் எது அழிவின்மை அற்ற விசையாகும்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உராய்வு விசை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நியூட்டனின் இயக்க விதிகள் இந்த சட்டங்களில் பொருத்தமானதாக அமையும். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ நிலை சட்டங்கள். ஆப்ஷன் பி நிலைமை அற்ற சட்டங்கள். ஆப்ஷன் சி சுழலும் சட்டங்கள். ஆப்ஷன் டி முடுக்கப்பட்ட சட்டங்கள். ஓகே, நியூட்டனின் இயக்க விதிகள் இந்த சட்டங்களில் பொருத்தமானதாக அமையும். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிலை சட்டங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சாலையில் ஓடும் வாகனங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய உராய்வு. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ உருளும் உராய்வு. ஆப்ஷன் பி நழுவு உராய்வு. ஆப்ஷன் சி வழுக்கு உராய்வு. ஆப்ஷன் டி நிலை உராய்வு. ஓகே,
சாலையில் ஓடும் வாகனங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய உராய்வு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உருளும் உராய்வு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். P மற்றும் Q என்ற இரு விசைகள் ஒரே நேர்கோட்டில் 7n மற்றும் 3n கொண்ட பளுவுடன் ஒரு திசையில் செல்கிறது. மேலும் அவ்விரு திசைகளின் தொகுப்பயன் விசையின் மதிப்பு கூறுக. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 21 நியூட்டன், ஆப்ஷன் பி 5 நியூட்டன், ஆப்ஷன் சி 4 நியூட்டன், ஆப்ஷன் டி 10 நியூட்டன். ஓகே, P மற்றும் Q என்ற இரு விசைகளில் ஒரே நேர்கோட்டில் 7n மற்றும் 3n கொண்ட பளுவுடன் ஒரு திசையில் செல்கிறது. மேலும் அவ்விரு விசைகளின் தொகுப்பயன் விசையின் மதிப்பை கூறுக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 10 நியூட்டன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் மொத்த எடையும் செயல்படும் புள்ளி. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஈர்ப்பு மையம், ஆப்ஷன் பி நிறை மையம், ஆப்ஷன் சி மிதவை மையம், ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. ஓகே, ஒரு பொருளின் மொத்த எடையும் செயல்படும் புள்ளி. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஈர்ப்பு மையம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான பார்ட் 3 வீடியோ முடிவடைந்து விட்டது. நம்ம இந்த வீக்லி டெஸ்ட் 3ல் என்னென்ன தலைப்பெலாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசும், விசை இயக்கம் மற்றும் ஆற்றல், இந்த 2 தலைப்பை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம மேக்ஸ்க்கு தனியாக வீடியோ போட்டுருவதனால நம்ம மேக்ஸை மட்டும் விட்டுட்டு இந்த ஜிகே கொஸ்டினை ஃபுல்லாக அதில் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.